வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 10வது பாசனம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். கிருஷ்ண பக்தியில திளைத்திருக்கிற ஒரு பெண் பரவசமா சொர்க்கத்துல கிருஷ்ணனோட இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாளாம். அந்த அனுபவத்தை நாங்களும் அனுபவிக்கணும், எங்களுக்கும் அந்த பக்தி நிலையை சேர்த்து கொடுமா அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய பெண்கள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புவது போல இந்த பாடல் அமைந்திருக்கும். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை சொல்றாங்க, நீ நிறைய தவம் செய்திருக்க போல, அதனால்தான் இன்றைக்கு இந்த தூக்க நிலையில் கூட சொர்க்கத்தில் கிருஷ்ணனோட இருப்பது போல ஒரு அனுபவம் உங்ககிட்ட இருக்கு, அந்த அனுபவத்தை எங்களுக்கும் கொடுமா, எழுந்து வெளியில வாமா அப்படின்னு இந்த பெண்கள் சொல்றாங்க. உள்ள இருந்து ஒரு பதிலும் வரலங்க. உடனே இவங்க சொல்றாங்க, என்னம்மா அதுக்கு ஒரு மறுவார்த்தை பேசக்கூடாதா, மாற்றமும் தாராரோ, இல்லைன்னா அந்த வாசக்கதவையாவது திரையம்மா, நறுமணம் வாய்ந்த துளசியை முடிமேல வச்சிருக்கக்கூடிய அந்த நாராயணன் நம்ம செய்த புண்ணியத்தால, நம்ம செய்ய போற நோன்புனால அவனை புகழ்ந்து பாடுவதற்கான பறையை நமக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்காகவாது நீ எழுந்து வா. ஒருவேளை ராம அவதாரத்துல பகையினால கும்பகர்ணன் தோற்று விழுந்தா இல்லையா, அவனோட தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானோ. நம்ம அதிகமா தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றோம், என்னப்பா கும்பகர்ண மாதிரி தூங்குறியே அப்படின்னு சொல்ற விஷயத்த ஆண்டாள் இந்த பாடல்ல பதிவு செய்திருப்பார். இந்த தூக்கம் தூங்குறியேமா, நீ அழகு வாய்ந்த பெண் இல்லையா, உன்னுடைய அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சோம்பலை முறிச்சு எழுந்து அழகா தெளிவா தேற்றமான தெளிவா வந்து இந்த கதவை திறப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.